வணக்கம். என் பெயர் டாக்டர் தாமோதரன். நான் பிஜிஎம் ஹாஸ்பிட்டல்ல நுரையீரல் நோய் சிறப்பு மருத்துவரா பணிபுரிஞ்சுட்டு இருக்கேன். நுரையீரலை ஆரோக்கியமா வச்சிருக்க ஒரு சில டிப்ஸ்னா என்ன சொல்வீங்க சார்? நுரையீரல் அப்படிங்கிற ஒரு உறுப்பை நம்ம ரொம்ப லேசாக தான் நம்ம உடம்புக்கு முக்கியத்துவம் தரோம். ஒரு இருதயத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை நம்ம நுரையீரலுக்கு எப்பயுமே கொடுக்கறது இல்லை. ஆனா வெளி சுற்றுச்சூழல், அதாவது என்விரான்மெண்ட், அதோட டைரக்டா இருக்கிற ஒரே ஒரு ஆர்கன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நுரையீரல் தான். ஏன்னா நம்ம மூக்கு வழியா, நம்ம மூச்சு குழாய் வழியா நுரையீரலுக்குள்ள டைரக்டா என்விரான்மெண்டோட கனெக்ஷன்ல இருக்கும். ஸோ நம்ம நுரையீரலோட ஹெல்த் நல்லா இருக்கணும்னா சுற்றுச்சூழலை நீட்டா வச்சிருக்கணும். ரொம்ப மாசு இல்ல வைரஸ், பாக்டீரியா அந்த மாதிரி எல்லாம் காற்றுல இருக்கும்போது அதை நம்ம சுவாசிக்காம இருக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முகக்கவசம் கண்டிப்பா அணியணும். கோவிட் வந்ததுனால மாஸ்கோட முக்கியத்துவம் எல்லாத்துக்கும் தெரியுது. ஆனா அதுக்கு முன்னாடியே வெளிநாட்டுல எல்லாம் மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு காரணம் கோவிட் கிடையாது, இன்ஃபுளுன்சா அப்படின்னு ஒரு வைரஸ் வருஷமே எல்லா பக்கமுமே பரவிட்டு இருக்கு. அதனால எப்பயுமே நுரையீரல் ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா நல்ல காற்றை சுவாசிக்கணும். என்விரான்மெண்ட்டை பொல்யூஷன் இல்லாம மாசுபடாம நம்ம தான் பாதுகாத்துக்கணும். புகையிலைனால எவ்வளவோ நுரையீரல் பிரச்சனை வருது. அதை பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லா இடத்துலயும் சொல்றாங்க, எல்லா இடத்துலயும் போடுறாங்க. ஒரு சினிமா பார்க்க போனாலும் ஃபர்ஸ்ட் அதை தான் சொல்றாங்க. ஆனா நம்ம அதை ரொம்ப அசால்ட்டா எடுத்துக்கிறோம். புகைப்பை பிடிப்பதை தவிர்த்துக்கணும். புகைப்பிடிக்கிறவங்க பக்கத்துல கூட நிக்க கூடாது. அதுவே நமக்கு பெரிய பிரச்சனையாகும். மூச்சு பயிற்சி, ஸோ இது எல்லாமே பண்ணிட்டு டெய்லி மூச்சு பயிற்சி, பிராணாயாமா அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொஞ்சம் டைம் ஒதுக்கி மூச்சு பயிற்சி பண்ணீங்க அப்படின்னா லங்ஸ் எப்பயுமே ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்கும்.